இன்றைக்கு வாழ வேண்டிய வயதிலே விவாகரத்தை தேடி இன்றைக்கு நீதிமன்றத்தின் வாசலுக்கு பல இளைஞர்கள் பல இளம்பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தேவையா? அதற்கு என்ன காரணம்? விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் பரஸ்பர நம்பிக்கையும் இல்லாததாலா? இன்னொன்னு, பெரியவர்களுடைய வரட்டு கௌரவத்தாலும் வரதட்சணை கொடுமையாலும் தான் இந்த விவாகரத்துகள் இந்த நாட்டிலே நடக்கின்றதா? இன்னொன்னுங்க, இந்த பாழா போன நாகரிகம், ஃபேஷன் ஃபேஷன் என்று சொல்லி நாகரிக வளர்ச்சி என்பதை தவறாக புரிந்து கொண்ட காரணத்தாலா? இது 3. இன்னொரு தலைப்பு என்ன எடுத்திருக்கோம்னா, யாருமே சேர்ந்து வாழக்கூடாது, அவர்களை பிரித்தே தீருவோம் என்ற குடிகெடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாலா? அது ஒரு தலைப்பு. அடுத்தது என்னன்னு கேட்டா, பொருத்தமே இல்லாமல் சேர்ந்து வாழ்வதை விட பிரிவதே மேல் என்ற காரணத்தாலா? இப்படி 5 கோணங்கள் கொண்டு இங்கே அலச இருக்கின்றார்கள். மெரினா பீச்லங்க சார் லவ்வர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உனக்காக நான் என் அப்பா ஆத்தாலாம் விட்டு போட்டு வந்திருக்கேன், அதனால என் காதல் தான் பெருசுங்கிறான். அதுக்கு அந்த காதலி சொல்றா, நீனாச்சும் பரவாயில்ல, உன் அப்பா ஆத்தால தான் விட்டு போட்டு வந்திருக்க, நான் என் புருஷன் பிள்ளை குட்டியெல்லாம் விட்டு போட்டு வந்திருக்கேனே, என் காதல் தான் பெருசுங்கிறான். சார் இது எங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு கேட்கலையே. எங்க உட்காந்து பேசுறாங்க? கண்ணகி சிலைக்கு பின்னாடி. ஐயோ, நல்ல வேளை கண்ணகி அன்னைக்கே போய் சேர்ந்துட்டாங்க. கண்ணகி இதெல்லாம் பார்த்தா மதுரையை மட்டும் எரிச்சிருக்க மாட்டாயா, தமிழ்நாட்டையே எரிச்சிருவாயா? முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் நைட் அப்ப புருஷன் சொல்லுவான், என் ஆத்தாக்காரி ரொம்ப கோவக்காரி, பார்த்து பக்குவமா நடந்துக்க, என் அப்பனுக்கு தான் பிடிக்கும், பார்த்து நடந்துக்கன்னு சொல்லுவான். ஆனா இப்ப அவங்க 2 பேரும் நாகரிக வளர்ச்சின்ற பேர்ல என்ன தெரியுமாங்க சார் பேசிக்கிறாங்க? அவனோட முதல் கதையும் இவ யாரோட ஊர் சுத்தினான்ற கதையும் இது ஒரு ஃபேஷனா போயிருச்சாங்க சார். ஓப்பன் டைப்பா இருக்காங்களாம். எல்லாத்தையும் உளறி கொட்டிட வேண்டியது. அப்போ அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா போக போக பொண்டாட்டி ஒரு நாள் வீட்டுக்கு லேட்டா வந்தா, ஏண்டி நீ அன்னைக்கு அவன் கூட போயிட்டு வந்தேன்னு சொன்னியடி, இன்னைக்கு அவன் கூட நீ போயிட்டு வந்தேன்னு பிரச்சனை பண்ணுவான். இன்டர்நெட் இருக்கு பாத்தீங்களா சார், இன்டர்நெட் அது வந்து செல்போனோட ரொம்ப அட்வான்ஸ்டு. அதுல சேட் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். இது மாதிரி தான் சார் 2 பேர் சேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ உன் வாய்ஸே இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கே, நீ அப்ப எவ்வளவு பியூட்டியா இருப்ப. ஆமா ஆமா, நான் கூட ரொம்ப பியூட்டியா இருப்பேன்னு ஒரு 6 மாசமா சேட் பண்ணிருக்காங்க சார். சேட் பண்ணிட்டு ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணிருக்காங்க சார். மீட் பண்ணா கடைசியில பார்த்தா 2 பேரும் புருஷன் பொஞ்சாதி சார். இப்படி போயிட்டு இருக்கு சார் நாகரிக வளர்ச்சி. புருஷன் பொஞ்சாதின்னு தெரியாமையே 6 மாசமா சேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்ப 2 பேரும் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போய் நிக்கிறாங்க சார். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? கழுத்துல இருக்கிற தாலியை பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்ல கால்ல போடுற மெட்டியை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது அந்த காலத்துல. இப்ப அந்த தாலியை கழட்டி ஆணில மாட்டுறது ஒரு ஃபேஷனா போயிருச்சு. அந்த தாலிய பிளவுஸோட சேர்த்து பின் பண்ணிக்கிறது ஒரு ஃபேஷனா போச்சு. இதெல்லாம் விட எங்களுக்கு தாலியே வேணான்னு போராடுறதுக்கு சென்னையில ஒரு சங்கம் வேற ஆரம்பிச்சிருக்காங்களாங்க சார். இப்படி போயிட்டு இருக்குங்க சார் நம்ம நாகரிக வளர்ச்சி. இந்த மாதிரி நாகரிக வளர்ச்சியை தப்பா பயன்படுத்திட்டு சில குடும்ப பொண்ணுங்க நடந்துக்கிட்டா குடும்ப கோர்ட்டுக்கு தான் சார் போய் நிற்கும். பெரியவங்களோட பணத்தாசினாலும் அவங்களோட வீணா போன ஒண்ணுமில்லாத இந்த வெட்டி வரட்டு கௌரவத்தினாலையும் தான் இன்னைக்கு பல குடும்பம் டைவர்ஸ் கேஸ்ல போய் நிக்குதுங்க சார். சார் எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. நாங்க 5 வயசு 6 வயசு குழந்தையா இருக்கீல எங்க கிட்ட வந்து இந்த மாமனை பிடிச்சிருக்கா, அந்த மாமனை பிடிச்சிருக்கா, அவனை பிடிச்சிருக்கா, இவனை பிடிச்சிருக்கான்னு மொத்தத்துல எத்தனை எவனை பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. அதுவே நாங்க பெருசானா மட்டும் யார பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கறது. ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குது. அந்த பையன்கிட்ட சொல்றாங்க, டே நீ காதலிச்ச விஷயத்த மட்டும் அந்த பொண்ணு வீட்டுக்கு சொன்ன, எங்க 2 பேர்த்தையும் நீ போனமாத்தான் பாப்ப. இது மாப்பிள்ளை வீட்டுல. அடுத்து பொண்ணு வீட்டுக்கு போவான். அடியே நீ காதலிச்ச விஷயத்த மட்டும் அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும்னு நினைச்ச, உன்னையும் தூக்கி கட்டிட்டு நாங்களும் தொங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு கட்டாய கல்யாணம் பண்றாங்க. அப்படி 2 பேரும் கட்டாய கல்யாணம் பண்ணு சந்தோஷமாவா சார் கொடுத்து நடத்துவாங்க? மாப்பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா பழைய காதலியோட ட்ரீம் ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது. பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா பழைய காதலியோட ட்ரீம். சண்டை வரும் பாருங்க சார். அப்ப ஏதோ ஒரு சேனல்ல WWFன்னு ஒரு குத்து சண்டை போடுவானே, அதை விட மோசமா நடக்கும். அப்படியே சண்டை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயி டைட்டானிக் கப்பல்ல ஓட்ட விழுந்து எல்லா மண்டையும் போட்டாங்களே, அது மாதிரி இவங்க வாழ்க்கையில விரிசல் ஏற்படுது. நீ ஏன் முன்னாடி சொல்லல, நான் ஏன் முன்னாடி சொல்லல, 2 குடும்பமும் வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் கொத்துக்கு நீ வாராய்
கோர்ட்ல போய் நிக்குது. இப்ப சொல்லுங்க சார், யாரோட தப்பு? அன்னைக்கே அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனையும் அந்த பையனுக்கு பிடிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த 2 குடும்பம் அனாவசியமா கோர்ட்ல போய் நிக்கணுமா? நான் கேக்குறேன், ஏமா இந்த பையன் காதலிச்சிருக்கான், அந்த பொண்ணும் காதலிக்கிறீங்க. காதலிக்கும் போது எவனாவது அப்பா அம்மா கட்டிட்டா காதலிக்கிறான்? பொண்ணை சைட் அடிக்கும் போது ஒரு நிமிஷம் ஒரு சூப்பர் ஃபிகர் ஒன்று போகுது, இந்த ஃபிகரை இப்ப நான் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க அம்மாட்ட ஒரு தடவை மம்மி ஒரு சூப்பர் ஃபிகர் போகுது, இதை ஒரு தடவை நான் சைட் அடிச்சுக்கிட்டுமா கேட்கிறானா? இல்லையே. லவ் லெட்டர் எழுதுறேன் அம்மாட்ட உண்டு ஐடியா கட்டிட்டு ஐடியா கட்டிட்டு கண்ணே உனக்கு எப்படி கடிதம் எழுதுவது தந்தையே எனக்கு சொல்லித்தானே எந்த அப்பண்டி அவனும் கேட்கறது இல்ல, அவனுக்கு தெரியுது எழுதுது. ஏம்மா கல்யாணம் வந்த உடனே அப்பா அம்மா சொல்லி இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு சொல்லும்போது அவன் கட்டிக்கிறான அந்த குற்றத்தை செய்பவன் அவன் தான் என்று நான் சொல்லுவேன். ஐயா என் பேர் என்னது? முத்துலட்சுமி ஜெகநாதனா? ஆமாங்க ஐயா. சொல்லுங்கம்மா. அது இந்த ஊர்ல எனக்கு எங்க அம்மா அப்பா வச்ச பேரு. சரிங்க. ஆனா நான் இந்த 1 வருஷமா தான் இங்க விவேகானந்தர் கல்லூரியில முதல்வரா வேலை பார்க்கறேன். இதுக்கு முன்னால நான் பழனியில வேலை பார்த்தேன் ஐயா. பழனியில தமிழ் பேராசிரியரா தலைவரா முதல்வரா எல்லாம் இருந்து வேலை பார்த்தேன் ஐயா. சரிங்கம்மா. அங்க எனக்கு ஒரு பேர் உண்டு. அந்த பேர் சைக்கிள் மிஸ்னு பேர். சைக்கிள் மிஸ் எப்படி வந்ததுன்னா அந்த காலத்துல பழனி ஊர்லயே முதலா சைக்கிள் ஓட்டுன பெண்மணி நான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க கணவர் புதுக்கோட்டையில வேலை பார்க்கறாரு. சனி ஞாயிறு செகண்ட் சாட்டர்டே சண்டே தான் வர முடியும். செகண்ட் சாட்டர்டே சண்டே வந்தார். வந்த உடனே கொஞ்ச நேரம் வந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு, ரொம்ப நலம் விரும்பி என்னுடைய ரொம்ப விரும்பின ஒருத்தர் இருக்காரு, இந்த அந்த நண்பர் எழுதின கடிதம் படிச்சு பாருன்னு கொடுத்தாரு. கடிதத்தை நானும் வாங்கி பாய்ச்சேன். அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, உன் பொண்டாட்டி சைக்கிள்ல ஊர்வலமா இங்க போய்கிட்டு இருக்கா, நீ ஒரு ஆம்பளையா உனக்கு கண்டிக்க தோணலையா? நீ ஊர்ல எல்லாரும் அவளை அழக ரசிக்கணும்னு விட்டுட்டியா? அந்த லெட்டர்ல இருந்துச்சியா. அந்த லெட்டரை வச்சு அவர் என்னைய திட்டி இருந்தால் நிச்சயமா நான் இங்க பேச முடியாது. ஆனா அவர் என் மேல உள்ள நம்பிக்கையால என்ன கொடுத்தாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் விரும்பி எழுதியிருக்காருன்னு கொடுத்தாருலையா, அந்த மனுஷனுக்காக வாழ்க்கையில எதையா விட்டு கொடுக்க கூடாது. அற்புதம் அற்புதம் அற்புதம். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல மிக அழகான ஒரு பெண்ணியா, அவ நல்ல குடும்பத்து பொண்ணு, அவள் ஒரு காதல் வயப்பட்டாள். அந்த பையனுக்கும் அவளுக்கும் ரொம்ப பிடிச்சா இருந்துச்சு. அவங்க வீட்டிலையும் ஒத்துக்கல, இவங்க வீட்டிலையும் ஒத்துக்கல. அவங்க கல்யாணம் பண்ணினாங்க. அந்த பையன் இந்த பொண்ணை நல்லா தான் வச்சிருந்தான். ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த பையனுக்கு. அவனுக்கு பின்னால மண்டையில அடிபட்டு 5 வருஷம் கோமால இருந்தாயா. ஒரு காலத்துல சொல்லிட்டாங்கய்யா, சாவித்திரிங்கிற ஒரு பொண்ணு புருஷனுக்காக யமன்டே போராடி மீட்டு கொண்டு வந்தான்னு. ஆனா இந்த பொண்ணு ஐயா உண்மையா சொல்லணும்யா, கண்ணீர் விடுற கதையா. 5 வருஷம் அவ பூ வச்சுக்கிட்டது கிடையாது, தன்னை கவனிச்சுக்கிட்டது கிடையாது. அவனே கதின்னு நினைச்சு எழுப்பி கூட்டிட்டு வந்தாயா. இந்த பக்கம் அப்பாவும் உதவி செய்யல, அந்த பக்கம் மாமனாரும் உதவி செய்யல. இவ என்ன ஒரு 5 தையல் மிஷின் வாங்கி போட்டு கார்மெண்ட்ஸ் தச்சு கடைகளுக்கெல்லாம் போட்டு வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டாயா. அந்த குடும்பத்துல அந்த பணத்தை வச்சுதாயா புருஷனையே காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. அப்படிலாம் நல்லா இருந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் நல்லா ஆயிட்டான், நினைவு திரும்பிட்டு. ஆனா அந்த கொடுமையை கேளுங்கய்யா, தேறி வந்தவ அந்த புள்ளைய நல்லா வச்சுக்கல. ஒரு நன்றி சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல. அம்மா கவனிக்கல, அப்பா கவனிக்கல, பொண்டாட்டி இத்தனை பாடுபட்டாலே நினைக்காம அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வீட்டுல இருக்கோமே, ஒண்ணுத்துக்கு ஆகாம இருக்கோமே, கையாலாகாது போயிட்டோமேங்கிற நினைப்பிலேயா அவன் அந்த புள்ளைய சந்தேகப்பட ஆரம்பிச்சாயா. சந்தேகப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணாயா. முதல்ல ஜாமான விட்டு எறிஞ்சான், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். அதனால அந்த பையன் அவனுக்கு முதலே சொன்னலையா ஒரு குழந்தை இருந்ததுன்னு, அந்த குழந்தை இப்ப அவன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறாயா. அவன் சொல்றாயா, இந்த அப்பாட்ட அடியும் உதையும் பட்டுட்டு நீ ஏமா இருக்கிற, இந்த ஆளை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிருன்னு சொல்லி அவன் கத்துன்னு கத்தி அவனுடைய பிரச்சனையினால அவன் சொல்லி கொடுத்து வேறு இல்லாமல் இன்னைக்கு கோர்ட் வாசலை ஏறி டைவர்ஸ் அப்ளை பண்ணி இந்த அடுத்த மாசம் கடவுளே அது சாங்ஷனா ஆக போதியா. இன்னொன்னுங்க, ஒரு தப்பு தண்டா நடக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஒரு கணவன் சந்தேகப்பட்டால் அதை கூட ஒரு பெண் தாங்கி விடுவாள். தான் சுத்தமாக பத்தினியாக சுத்தமியாக 24 மணி நேரமும் தன் கணவனை நெஞ்சத்திலே சுமந்து கொண்டிருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மனைவியை ஒரு கணவன் சந்தேகப்பட்டால் எந்த பெண் தான் அதை தாங்கிக் கொள்வாள்? தாங்கிக்
சொல்ல முடியுமா? முடியாதையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இன்றைக்கு கோர்ட் வாசலுக்கு அந்த அம்மா போயிருக்காங்க. ஆமாயா. அப்ப இந்த உறவு பிரிந்தா தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமாயா. அதனாலதான் சொல்றேயா, அந்த மாதிரி சந்தேகமே படாதீங்க. யாரு சந்தேகப்படாதீங்க. கட்டின மனைவியை நம்புங்க, பரஸ்பரம் விட்டு கொடுங்க. அப்படி இல்லைன்னா வாழ்க்கைகள் சிதறுண்டே. இப்படித்தான் கோர்ட் வாசலுக்கு போகும் பிள்ளைகள் சொல்வார்கள், இந்த அப்பா வேண்டாம், இந்த அம்மா வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். பரஸ்பரம் விட்டு கொடுங்கள், பரஸ்பரம் நம்பிக்கையாக இருங்கள் என்று நான் கேட்டுக்கிறேன். சார், கோயிலுக்கு போனா நம்ம தட்சணை கொடுத்துட்டு அர்ச்சனை தட்டை வாங்குவோம். எங்களை மாதிரி இளப்பெண்களோட வாழ்க்கை அப்படிதான் சார் இருக்குது. வரதட்சணைன்ற பெயர்ல தட்சணை கொடுத்துட்டு புருஷங்கிட்ட அடின்ற அர்ச்சனையை வாங்கிட்டு தான் சார் இருக்கிறோம். வாழ்க்கையில கல்யாணம்ன்றது ஒரு கனவு சார். அந்த வாழ்க்கை சும்மாவா விடுறாங்க? வரதட்சணை கொடுமைன்னு ஒண்ணு வந்து கொடுமையும் அழுகையும் துயரத்தும் தான் சார் கொடுக்குறாங்க. அதுக்கு நான் வேற எந்த கதையும் சொல்ல வரல சார். என் குடும்பத்துல நடந்த என் அக்கா கதையை நான் உங்க முன்னாடி சொல்ல வந்திருக்கிறேன். சொல்லுமா. என் அப்பா போலீஸா இருந்தார் சார். சின்ன வயசா இருக்கும் போதே வீரப்பனால சுட்டு கொல்லப்பட்டாரு. அன்னைக்கு என் அப்பா வீரப்பனால கொல்லப்பட்டாரு. இன்னைக்கு என் அக்கா வரதட்சணைன்ற பேர்ல ஒரு வீரப்பனால ஒவ்வொரு நாளும் செத்துட்டு தான் சார் இருக்கிறா. என்ன சார், அன்னைக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு வாழ்றதுக்காக 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் மட்டும்தான் எங்க கூட துணையா இருந்துச்சு. சரி, அக்கா கல்யாண வயசு வந்துருச்சுன்னு சொல்லி அத்தை பையன் சார், வேற இல்ல, சொந்த அத்தை பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன் என்ன பண்ணா, என் அக்காவை குறிக்கோள் கொண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். 10 லட்ச ரூபாய் பணம் இருக்குதுல்ல, அதை பார்த்து வந்தான். 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து 25 பவுன் நகை போட்டு ஆசை தீர தான் இப்படிலாம் இருப்பா அப்படின்னு சொல்லி கனவோட வாழ்க்கை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சார். கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆச்சு. 3 சென்னை போயிட்டு வரேன், நம்ம 2 பேர் தங்கறதுக்கு வீடு வசதி ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு போன மனுஷன் தான் சார். திரும்ப வரல. என்னன்னு பார்த்தா அங்க இருந்து ஒரே ஒரு போன் தான் வந்தது. யார்கிட்ட இருந்து தெரியுமா? அவர்கிட்ட இருந்த முதல் சம்சாரத்துல இருந்து வந்துச்சு. என்ன தெரியுமா? உன் புருஷன் உன்னை ஏமாத்திட்டான், உன்னை பார்த்து உன்னை அவன் கல்யாணம் பண்ணிக்கல, உன் பணத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என் அக்கா, ஐயோ படிக்கிறேன்னு சொன்ன என் வார்த்தை கெடுத்துட்டு இன்னைக்கு என்ன நிம்மதியா வாழவும் விடாம சாவும் விடாம இன்னைக்கு வாழ்க்கை இப்படி நில கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அன்னைக்கு என் அக்கா ஒவ்வொரு கண்ணீர் சிந்தனை எங்க அம்மா, ஐயோ நம்மளும் சின்ன வயசுலயே தாலி எடுத்துடும், நம்ம பொண்ணு 3 நாள் கூட வாழலையேன்னு சொல்லி அழுதாங்க சார். அன்னைக்கு எனக்கு வயசு பக்குவம் கிடையாது. அன்னைக்கு மட்டும் நான் இருந்தா நினைச்சுக்கோ, தாலி கட்டவன அன்னைக்கு தூக்க மேடைய ஏத்திருப்பேன் சார். நான் அன்னைக்கு வயசு பக்குவம் இல்லைன்னு சொல்லி என்னை உட்கார வச்சாங்க. வாழையடி வாழையா வளர வேண்டிய குடும்பத்துல இன்னைக்கு வாழா வெட்டிய நின்றுட்டு இருக்கிறா. என்ன காரணம்? பெரியவங்க பணத்தாசையும் வரட்டு கௌரவம் தாங்க சார். என் அக்கா வாழ்க்கை அப்படிதான் போச்சு. சரி, இனிமே இந்த இவளோட வாழ்க்கையும் போச்சு. இவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அம்மாளும் தாலி அறுத்துட்டா, அக்காலும் வாழ வெட்டிய நிக்கிறா. இந்த சனியனை யாரு கல்யாணம் பண்ணிப்பாட்டு இன்னைக்கு நான் ஒவ்வொருத்தரும் மேலையும் கீழே பார்த்துட்டு இருக்கிறேன் சார். அதை நினைச்சு நான் அழவே இல்லை. ஏன்னா நாங்களாம் அழுந்து ஓஞ்சவங்க சார். அன்னைக்கு நினைச்சேன், எவன் ஒருத்தன் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு பணம் இல்லாம வாழ்ந்தா அந்த சத்தியப்பிரியா கூட தான் வாழுவேன், இவதான் என் வீட்டுக்கு மருமகள், எவன் எனக்கு கையை பிடிச்சு குடிப்பேன் அவனுக்கு கொடுப்பேன் சார். நான் வாழ்ந்தேன். சபாஷ். சத்தியப்பிரியாவை பார்த்து, நான் வரதட்சணை கொடுக்க மாட்டேன், என்னை நீ கட்டிக்கொண்டால் கட்டிக்கொள்ளுகிறேன் அப்படின்னு இன்னைக்கு நெஞ்ச நீ சொல்லக்கூடிய இந்த சத்தியப்பிரியாவை பார்க்கும்போது பொண்ணு சத்தியப்பிரமாணம் எடுத்துருச்சு, நான் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் பாராட்டுறேன். இன்றைக்கு 25 வயதுக்கு முன்னால, வருஷத்துக்கு முன்னால எனக்கு திருமணம் ஆச்சுங்க. சரிங்கம்மா. 2 ஆண்டு இல்லறம் நடத்தினாங்க. அந்த சூழ்நிலை, நான் இருந்த குடும்பத்துல இருந்த சூழ்நிலை, எங்க வீட்டை சுத்தி ஆசிரியர்களா இருந்தாங்க. அப்போ எனக்கும் ஆசிரியர் டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும்னு தோணுச்சு. எங்க வீட்டுக்கார சொன்னேன், மாமா நானும் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் உடனே விருப்பத்தை சரி படிமான்னு சேர்த்து உரையினாரு. உடனே எங்க உறவினர் சொன்னாங்க, ஏண்டா யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போய் பொம்பளை பிள்ளைய படிக்க வைப்பாங்களா, உனக்கு பொழப்பு இல்லையா அப்படின்னு சண்டை போட்டாரு. ஆனா அவர் என்னோட விருப்பத்துக்கு மதிப்பளிச்சு அவருடைய சுகதுக்கத்தெல்லாம் விட்டு கொடுத்து தானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு என்னை 2 ஆண்டு காலம் ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வச்சார். நானும் ஒரு நல்ல ஆசிரியரா வெளியே வந்தேன். ஐயா, நான் சொல்றது 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கு ட்ரெண்ட்ல கல்யாணம் பண்ணிட்டு பொம்பளைங்க பிள்ளைங்க படிக்கிறதே சர்வ சாதாரணம். இந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவியில பல டிவியோட கருப்பொருள் என்ன தெரியுங்களா? மெகா சீரியலோட கருப்பொருளே குழந்தை இல்லாதாங்க. அந்த பிரச்சனை எங்க வாழ்க்கையிலே வந்ததுங்க. ஐயா, உலகத்துல எல்லாரும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்க, கணவனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கி எனக்கு மட்டும்தாங்க ஏன் கிடைச்சது. உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்காக, உங்களுடைய கணவனுக்கும் ஒரு வாரிசு இல்லாமல் போய்விடக் கூடாது என்ற காரணத்துக்காக நீங்க பண்ணி வச்சீங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால ஒரு விபத்துல இறந்துட்டாருங்க. சரிங்க. இதே ஜிஹெச்ல
எங்க வீட்டுக்காரோட டெட் பாடி எங்க கிடக்குது. எங்க குழந்தைங்க வந்து கத்துறாங்க. எப்படி தெரியுங்களா? என் பொண்ணுக்கு அப்ப 7 வயசுங்க. அப்பா இறந்தாங்க கத்த கூட அந்த அழுக கூட அந்த பிள்ளைங்களுக்கு தெரியலங்க. அவங்க எங்களை பார்த்து அம்மா அழாதீங்க அம்மா அழாதீங்கன்னு தாங்க கத்துறாங்க. அதாவது உங்களுடைய கணவருக்கு கட்டி வைத்த இன்னொரு மனைவிக்கு அந்த தாரத்துக்கு பிறந்த குழந்தைகள் உங்களை வந்து பெத்த அம்மா மாதிரி கருதுறாங்க. நீங்க பாசத்தோட இருக்கீங்க. அந்த பிள்ளைங்க மேல நீங்க காட்டியே பாசத்தை காட்டுறீங்க. ஆமாங்க. சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில நான் என்னாட்ட எல்லாரையும் கணவனை விட்டு கொடுங்கன்னு சொல்லல, ஒரு சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து வாழ்க்கையை சுகமான மனுஷுக்குங்க. தீர்ப்போட கட்டத்துக்கு வந்திருக்கோம். தீர்ப்பை சொல்றதுக்கு முன்னாடி காங்கேயத்தில் இருக்கக்கூடிய இளந்தரு ஆதரவற்ற குழந்தைகளுடைய நலச்சங்கம் ஒன்று இருக்கு. அதை மேரி ஒரு அம்மா நடத்துறாங்க. அங்க இருந்து குழந்தைகளை இங்கே மேடை கிடைக்கிறேன். இந்த பொண்ணுடைய தங்கச்சி தான் இந்த பாப்பா ஸ்னேகா, இந்த குழந்தை சங்கவி. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு விவாகரத்து பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷப்பட்டு ஓடிட்டாங்க. ஆனா இந்த குழந்தை இன்னைக்கு அனாத ஆசிரமத்தில் அந்த பிஞ்சு குழந்தை சொல்றதை கேளுங்க. என் பேர் சங்கவி. நான் வந்து அனாத ஆசிரமத்தில் வந்து 5 வருஷம் ஆகுது. இப்போ எனக்கு வந்து 10 வயசு ஆகுது. அப்பா வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்து அம்மா கூட சண்டை போடுவாங்க. ஒரு நாள் அப்பா வந்து ஒரு கர்ப்பிணியான ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்தப்போ அம்மா வந்து அப்பாவுக்கு நைட்டு பயங்கரமான சண்டை வந்துருச்சு. அப்புறம் சண்டை வந்த பின்னாடி நான் நல்லா நைட்டு தூங்கினப்போ காலையில் விடிஞ்சு அம்மான்னு பசியில் அம்மாவை தேடி பார்த்தேன். அம்மாவை அப்புறம் கிடைக்கல. அப்பாட்ட போய் அப்பா அம்மா எங்கப்பான்னு கேட்டேன். அதுக்கு அப்பா இருந்துக்கிட்டு சொன்னாங்க, உங்கள் அம்மா மூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா, நீயும் போகிறது இருந்தா போன்னு சொன்னாங்க. அப்படியே வாதுப்படியில் உட்காந்து அழுதுட்டு அப்புறம் 2 மாசமா சின்னம்மா கூட இருந்தேன். நான் சின்னம்மாட்ட இருந்தப்போ மாமா பார்த்துட்டு ஆசிரமத்தில் அனாதாசிரமத்தில் கொண்டு சேர்த்திட்டாங்க. சேர்த்தின பிறகு அப்புறம் சின்னம்மா குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த 1 வயசு இருந்தப்ப அப்பா கூட்டிகிட்டு வந்த சின்னம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காடுறதுனால சண்டை வந்ததுனால 2 பேர் இந்த குழந்தைய நைட்டு விட்டுட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் விடிஞ்ச பின்னாடி பக்கத்து வீட்டில் இருந்த தான் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி குழந்தைய விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி என் தங்கச்சியையும் கூட்டிகிட்டு வந்து கொண்டு வந்து நான் படிக்கிற ஆசிரமத்திலே என் தங்கச்சியும் கொண்டு வந்து விட்டுட்டு குழந்தை தான் என் தங்கச்சி. இது பேரு அதாவது உங்க சித்தி பிறந்த குழந்தை இது. இதுதான் உன்னோட தங்கச்சின்ற. உன் பேர் என்ன? ஸ்னேகா. எங்க இருக்க? ஆசிரமத்தில். அனாத ஆசிரமத்தில் இருக்கியா? உன் பேர் என்ன? சொல்லு, நீ 2 சொல்லு. என்ன? என் பேர் வந்து ஜவஹர்லால். எங்களோட அம்மா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கள் பெரியப்பா வந்து காலையில் வருவார். அதனால என்னைய வந்து பார்த்துட்டு அவர்னால கொஞ்சம் சம்பாரிச்சு எனக்கு சாப்பாடு போட்டு தர அவர்னால முடியலன்னு நீ அனாத ஆசிரமத்தில் வந்து சேர்த்து விட்டாரு. இந்த இளம் தளிர்களை பார்க்கும்போது, இந்த சங்கவியை பார்க்கும்போது, இந்த ஸ்னேகாவை பார்க்கும்போது, இந்த ஜவஹர்லாலை பார்க்கும்போது என்ன தீர்ப்பு சொல்ல முடியும்? சொல்லுங்க. வாட வேண்டிய வயதிலே விவாகரத்து வேண்டும் என்று கேட்டு வழக்கு மன்றங்களை தேடி இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்களே, இதற்கு காரணம் என்ன என்று நீங்க அலசனப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு கோணம் சொன்னாங்க, ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. ஒன்னே மட்டும் நான் சொல்றேங்க, இந்த வாழ்க்கையில 2 இருக்குங்க. சில தாய் தந்தை எப்படி தெரியுமா, அவங்க சந்தோஷமா வாழ்ந்து வரும் கூட பரவாயில்ல. ஆனா சில அப்பா அம்மா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கவே இல்லையோ, பிள்ளைங்க சந்தோஷத்துக்காவது கணவனும் மனைவியும் பிரியாமல் வாழ வேண்டும் என்று பல அப்பா அம்மா வாழறாங்க. உண்மையிலே அவங்க தாங்க அவங்களுக்கு கட்டி கும்பிடணும். ஒரு மனைவி தன்னுடைய வாழ்க்கையில எதை வேணாலும் தட்டில் சாப்பிட சாப்பாட்டை கூட விட்டு கொடுப்பா. ஆனா தன்னோட கட்டம் மட்டும் விட்டே கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்டது தாங்க பெண்மை. பெண்மை அவ்வளவு உயர்வானது. ஆனா தன்னுடைய கணவனுக்கு பிறக்கலன்னா, ஒரு வாரிசு இல்லைன்னா தன் கணவனுடைய வாழ்க்கையை போயிடுமேன்னு அந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்த பெண் அம்மா. அந்த சொல்கிறார், வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து வாழ்க்க வேண்டும், கணவன் மனைவி பரஸ்பரம் நம்பிக்கை வேண்டும் என்று சொல்றார். தன்னுடைய கணவன் உறவு இல்லை என்று தன்னை ஏமாற்றி விட்டு சென்றால் கூட அந்த கணவனின் உறவுக்காக தாலி கயிறு, அதுதான் எனக்கு வேலி கயிறு என்று கட்டிக்கொண்டு இன்றால் கணவன் என்று அந்த பெண் எதற்காக காத்திருக்கிறார்? வரட்டு பிடிவாதம். கணவன் கூடாது,
விட்டு கொடுத்தே ஆகணும். எல்லாத்தையும் விடுங்க. கணவனாக இருந்தாலும் மனைவி வந்து இன்னொன்று சொல்கிறேன், மனைவியை கணவன் பாராட்டணும், மனைவியை அதே மாதிரி கணவனை மனைவி அப்பப்போ பாராட்டணும். ஏன் பாராட்டு தேவைப்படுதுங்க? ஏன்னா வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை. ஒன்றும் இல்லை, ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அங்கே சாப்பாட்டு அங்கே வந்து நல்ல ரவா முருவலாக சுட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த கடையில் வேலை செய்ய சர்வருக்கு டிப்ஸ் கொடுக்குறீங்க. எப்பயாவது போய் சாப்பிடக்கூடிய, ஒரு நாள் சாப்பிடக்கூடிய ஹோட்டல்ல அதை பரிமாறக்கூடிய சர்வருக்கு டிப்ஸ் கொடுக்குறீங்க. அப்படி நாக்குக்கு சுவையா எத்தனையோ நாள் சமைச்சு போடுவா, என்னைக்காவது ஒரு நாள் அதை அவளை பாராட்டுன்ற உணர்வு சில ஆண்களுக்கு வர்றதே இல்லை. ரசம் ரொம்ப நல்லா வச்சிருக்கமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு எழுந்துச்சு அந்தாண்ட போய் கையாம்ப போயிட்டீங்க. அவ அந்த சோத்தை வாயில் எடுத்து போடுறா. வாயில் எடுத்து போட்ட உடனே அந்த ரசத்தில் உப்பே இல்லை, தூணு துப்பிட்டு இப்படி உப்பு இல்லாத ரசம் வச்சிருக்கிறோம், இதை நல்லா இருக்குது நம்ம புருஷன் சொல்லிட்டாருன்னு அவ துடிச்சு போயிடுவா. அக்கம் பக்கம் வீட்டுல விசாரிச்சுட்டு அடுத்த வேலை அவ சமைப்பா பாருங்க சார், ஒரு ரசம் வைப்பா பாருங்க சார். அதான் சார் பெரிய மனசு. நீங்க சில விஷயத்தில் விட்டு கொடுத்தால் மனைவி உங்களுக்காக விட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ரெண்டு பேர் வாழ்க்கையின் போராட்டம் ஆயிடும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது விவகாரத்து தேவைத்தான். எப்படின்னு கேட்டா, உடம்புல ஒரு நோய் வந்துருது, அந்த நோயை நீக்கணும்னா போக்கணும்னா வேற வழி இல்ல, வெட்டி எடுத்தா தான் ஆபரேஷன் பண்ணாதான் வாழ முடியும்னா வெட்டித்தான் சார் ஆகணும். உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பே உபத்திரம் தருதுன்னா வெட்டி எடுக்கும் போது வாழ்க்கை என்ற உறவிலே ஒரு தகாத கட்டி வந்தால், உறவு இருந்தால் வெட்டி எடுக்க வேண்டும் என்றால் அங்கே விவகாரத்து தேவைத்தான். அப்படி விவகாரத்து செய்யும் போது அங்க குளோரோஃபார்ம் தேவைப்படுது. அந்த ஆபரேஷன் செய்யறதுக்கு குளோரோஃபார்ம் தேவைப்படுதுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் தூக்கத்துக்கு நித்திரை போவதற்கு குளோரோஃபார்ம் தான் வேணும் பயன்படுத்துங்களா? தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே ஒரு ஆபரேஷன் செய்வதற்கு மட்டும் மயக்கம் இருந்தாகிய குளோரோஃபார்மை பயன்படுத்துகிறோம். அதை போல கணவன் மனைவி உறவிலே ஒரு விரிசல், தகாத உறவு, வாழவே முடியாது என்ற நிலை வரும்போது மட்டும்தான் விவாகரத்து தேவைப்படுகிறது. திருமணம் என்பது ஒரு ஒப்பு உணர்வற்ற பந்தம், அதுக்கு இணையே அற்புதமான பந்தம். இந்த பந்தத்தை சின்ன சின்ன காரியங்களுக்காக சின்ன குழந்தை எடுத்துக்கொண்டு விளையாடி மணத்தை உடைப்பதை போல மணல் வீடு கூட்டை உடைத்தால் இன்னொன்று கட்டிக்கொள்ளலாம். மணத்தை உடைத்தால், வாழ்க்கை கூட்டை கலைத்தால், வாழ்க்கை இழந்து விட்டால் உங்கள் குழந்தைகள் அந்த சந்தோஷத்தை இழந்துவிடுவார்கள். எதிர்கால சந்ததி இப்படி அனாதையாகிவிடும். இந்த நிலை வரக்கூடாது என்று சொன்னால் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி விட்டுக் கொடுத்து வாழும் தம்பதிகளாக வேண்டும். தமிழ் சமுதாயம் செழிக்க வேண்டும், கலாச்சாரம் ஓங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அரட்டை அரங்கத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.